வணக்கம் மக்களே. நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்ட அடுத்த ஒரு கொஸ்டினுக்கு இன்றைக்கி நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏன் இன்ஃபெக்ஷன் ஆச்சு, எப்படி இன்ஃபெக்ஷன் ஆச்சு, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இன்ஃபெக்ஷன் நான் எனக்கு ஆனதை பற்றி சொல்கிறேன், மற்றவங்களுக்கு எப்படின்றது தெரியல. எனக்கு ஏன் ஆச்சு அப்படின்னு நான் டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது பல ரீசன் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். எனக்கு என்ன ஆகுச்சு அப்படின்னா, நான் சொன்னல கிராஃப்ட் நிறையா திக்காக வேணுன்றதுனால நெருக்கமாக வச்சோம் கிராஃப்ட்டு, அதனால ஒன்று இருக்கலாம். இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லாததாக இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஏன்னா ஒரு டாக்டர்ஸ் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ஆனது இதுதான், இப்படி தான் அதை சொன்னாங்க. அதுலேருந்து நான் எப்படி ரெக்கவர் ஆனேன் அப்படின்னா, கரெக்டான மெடிசன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு டெய்லி ஃபாலோப்லே என்னை வச்சுருந்தாங்க. டெய்லி ஃபோட்டோஸு வீடியோஸ் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ண சொல்லுவாங்க, வீடியோ கால் பண்ணுவாங்க. டெய்லி ஃபாலோப்லே இருந்ததுனால ட்ரீட் பண்ண ஈஸியாக இருந்துச்சு. அடுத்தது, எதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினும் கேட்டாங்க. இது பெயின்ஃபுல்லாக இல்லையா, எதுக்கு இதெல்லாம் தேவையான்ற மாதிரியும் வந்துச்சு. நான் வேணும் தேவா நான் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க போகிறேன், கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு டேப்லெட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் எடுத்தேன், 2 டைம்ஸ் எடுத்தேன். இந்த 12 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் எடுக்கணும்ல. ஆனால் அதால் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வயிறு வலியாக இருந்துச்சு, ரொம்ப தலை வலிச்சு, ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தானே இருந்தேன், அதனால் என்ன பண்ணிட்டாங்க, உடனே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இல்லை என்ஜெக்ட் மூலிமா வெயின்ஸில் பண்ணிக்கலாம். கஷ்டமாக தான் இருந்தது, வலியாக தான். ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லை, அதை சரியாக்கிட்டு வெளியில் வரணும்ல. அப்படியும் நம்ம பாதியிலே விட முடியாது, எனக்கு அது விருப்பமும் இல்லை. ஸ்டார்ட் பண்ணியாச்சா, அதை ஏதோ நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ அது முடிச்சிடணும், அவ்வளவுதான். அப்படி தான் அந்த ப்ராசஸும் பண்ணோம். 7 டேஸ் எடுத்துக்கிட்டேன், மார்னிங் அண்ட் நைட் 12 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு. காலையில் நான் கிளினிக்கு போனேன், எனக்காக வர முடியலன்றதுனால டாக்டர்ஸ் எனக்கு வீட்டுக்கே எனக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டும் போனாங்க. ஏன்னா ஃபுட்டு எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு 15 டேஸ்க்கு நான்வெஜ் வேணாம், அதுவும் கண்டிப்பாக சிக்கன் வேணான்னாங்க. நான்வெஜ்ஜே வேணாம் சொல்லிட்டாங்க. நான் எடுத்துக்கல, ஃபுல்லாகவே எடுத்துக்கல. ஏன்னா அது ஹீட் அதிகமாகும் அப்படின்றதுனால. மோரோவர் நம்ம ஆல்ரெடி வேறு ஆன்டிபயோட்டிக்ஸில் இருக்கோம், ஆல்ரெடி ஊற்றிட்டே இருக்காங்க. இதில் இன்னும் நம்ம எடுத்துக்க வேணான்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கல. ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸ் கிட்ட நான் சாப்பிடல, கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் நான் நான்வெஜ் எடுத்துக்கல, ஃபுல்லாக வெஜ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு பாடி கூலாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நிறையா மோர் குடித்தேன், தண்ணி நிறையா குடித்தேன். இந்த மாதிரி தான் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஆல்மோஸ்ட் நீங்கள் கேட்குற ஒரு கொஸ்டின்ஸும் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.